ஜீரணத்திற்கு உதவும் அத்திப்பழம். உணவை விரைவில் ஜீரணிக்கச் செய்து, சுறுசுறுப்பை தந்து, கரும்பித்தத்தை வியர்வை மூலம் வெளியாக்கி, ஈரல், நுரையீரலில் உள்ள தடுப்புகளையும் நீக்குகிறது. அத்திப்பழத்தை தின்பதால் வெட்டையின் ஆணிவேர் அற்றுப்போகிறது. கால் விரல்களில் உண்டாகும் ஒருவித நோயையும் வராமல் தடுக்கிறது. அத்திப்பழம் தின்பதால் வாய்நாற்றம் நீங்குவதுடன் தலைமுடியும் நீளமாக வளர்கிறது. 1 டோட் தினசரி 2 பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். உடலும் வளர்ச்சி அடைந்து பருமனடையும். 2 மலச்சிக்கலை நீக்க உணவிற்குப் பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம். 3 நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க 5 பழங்களை இரவில் சாப்பிட வேண்டும். 4 போதைப்பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்திப்பழங்களை காடியில், வினிகர் 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். அதன்பின் தினசரி 2 பழங்களை ஒருவேளை சாப்பிடலாம். 5 டோட் தினசரி 2 அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் கவர்ச்சிகரமாக வளரும். இதில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்கின்றது. விஞ்ஞானிகள் அத்தி பழத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். இதில் புரோட்டீன், சர்க்கரை சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச் சத்து அதிக அளவில் இருப்பதாகவும், மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் 4 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் ஆய்வில் கூறியுள்ளனர். இதைத் தவிர வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிக அளவிலும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழத்தை பொதுவாக உடல் பலவீனத்திலும் ஜுரங்களிலும் பரவலாக பயன்படுத்துகிறார்கள். பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழங்கள் யுனானி, நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படுகின்றன. இதை சீமை அத்திப்பழம் என்று கூறுவார்களே. சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை குணமாக்குகிறது. 1/2 கிராம் காட்டு அத்திப்பழத்தை தினசரி ஒரு வேளை சாப்பிட்டு வந்தால் வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம், தோலின் நிறமாற்றம் ஆகியவை குணமாகும். அதை பவுடராக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது பூசலாம். இதை தயாரிக்க முடியாதவர்கள் யுனானி நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படும் சபு பாஸ் என்னும் மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம்.